ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குரூப் 4க்கு தேவையான ஜென்ரல் தமிழ் நோட்ஸ் எல்லாம் இந்த சேனலில் போட போகிறோம். இதுவரையும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அறநூல்கள் பற்றின டாப்பிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டேவாக நாலடியார் பற்றி பார்க்க போகிறோம். ஆசிரியர் யாருன்னா பார்த்தோன்னா சமண முனிவர். அதுக்கப்புறம் நூல் வகை 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. தொகுத்தவர் பதுமனர். நாலடியாரை தொகுத்தவர் பதுமனர். பொருள் முற்றிலும் அறம் சார்ந்த கருத்துக்களை விரிவாக கூறுகிறது. பாடல்கள் எவ்வளோ இருக்குன்னா மொத்தம் 400 பாடல்கள். பாவகை, வெண்பா, யாப்பு வகை. எதனால் 4 அடி 400 வந்துச்சுன்னா 4 அடிகள். நம்ம நாலடியார் அப்படின்னாலே 4 அடிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 4 அடிகளால் ஆன 400 பாடல்களை கொண்டுள்ளதான் இது 4 அடி 400 என்று அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப அதிகமாக கேட்கப்படுற கொஸ்டின். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். இதில் வேறு பெயர்கள் என்ன இருக்குன்னா நாலடி 400, வேளாண் வேதம், திருக்குறளின் விளக்கம். நம்ம இங்கே அறம் பொருள் அப்படின்னு வரும்போதே திருக்குறளில் தான் வந்தெல்லாம் இருக்கும். ஸோ திருக்குறளின் விளக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 4 அடி 400, 4 அடி அடிகள் அப்படின்றதுனால நம்ம 4 அடி 400, 4 அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 4 அடி 400 வேளாண் வேதம். இதில் அறம் சார்ந்த அப்படின்றதுனாலே நம்ம வேளாண் வேதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வேறு பெயர்கள் 4 அடி 400, 4 அடி வேளாண் வேதம், திருக்குறளின் விளக்கம். நூலின் கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் பால் இருக்குது. அதில் அறம் பொருள் இன்பம். திருக்குறளில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அறம் பொருள் இன்பம் அப்படின்னு இருக்கும். இயல் எவ்வளோ இருக்குது? 12. அதிகாரம் 40. அறத்துப்பால் எவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது? 13 அதிகாரங்கள். பொருட்பாவில் 24 அதிகாரங்கள். இனத்துப்பால் 3 அதிகாரங்கள். அதுக்கப்புறம் முக்கிய தேர்வு தகவல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நாலடியாரின் முதல் இயல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துறவவியல். நெக்ஸ்ட்டு தமிழ் இலக்கியத்தின் முப்பெரும் அறநூல்கள். திருக்குறளில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதில் முப்பெரும் அறநூல்கள் அப்படின்னு நம்ம எது சொல்கிறோன்னா திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நாலடியாரை மேலை நாட்டவர் அறியும் வண்ணம் ஜியு போப். நாலடியாரை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. 15 கீழ்கணக்கு நூல்களின் தொகை நூலாக அமைந்துள்ளது. நாலடியார் தான் ஒரே நூல் தொகை நூலாக இருக்குது. நாலடியாரை பகுத்த பெருமைக்குரியவர் தருமர். நாலடியாரை பகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம தருமர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பதுமர் அண்ட் தருமர் என்ன பண்ணாங்கன்னா உரை கண்டவர்கள், உரை எழுதியிருக்காங்க. இவர்களின் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாலடியார் உரைவளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நூல் வரலாற்று சிறப்பு மிக்க முத்தையார் குறுநில மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது. இதுவும் இம்பார்ட்டண்ட்டானது. முக்கிய மேற்கோள் பாடல் வரிகள் பார்க்க போகிறோம். ஆளும் வீழும் பள்ளுக்குருதி, ஆளும் இரண்டும் சொல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுரிமை 4 கல்வி கரல் கற்பவர் 4 மெல்ல நினைக்கின் பிணிப்பல, தெல்லித்தின் ஆராய்ந்த அமைவுடைமை கற்பவை, நீர்வழிய பாலுண் குறுகின் தெரிந்து, கல்வி அழகிய அழிது நில்லாது செல்லும், அகடுரு யார் மட்டும் நில்லாது செல்வம், சகடக்கால் போல வரும். இதில் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா இப்போ ஆளும் வேறும் பல்லுக்குருதி அப்படின்னு கொடுத்துட்டு இது எதுலேருந்து வந்துச்சு அந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாடல் இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. இந்த 2 தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். கல்வி பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நட்பு பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதில் வைப்புக்குழி கோட்படா, வாய்த்தீர் கீடில்லை, மிக்க சிறப்பெண் அரசர் செரின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன, விச்சைமற்ற அல்ல பிற. யார் எழுதியிருக்காங்கன்னா சமண முனிவர். கல்வி என்பது மனிதனின் மனதில் வைக்கப்படும் அழியாத செல்வமாகும். இதுக்கு நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், என்னதான் நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து என்ன இருந்தாலும் அது யார் வேணாலும் லைக் சொல்ல போனால் அசுரனில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் என்ன, கல்வி இருந்தாலே எல்லாமே வரும். நம்மக்கிட்ட யாரையும் அதை பறிக்க முடியாது. எல்லாத்தையும் விட அழியாத ஒரு செல்வம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட்டு நல்ல நட்பு. நல்ல நட்புன்னா நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் நீக்கால் துணையும் உதவாதர் நட்பெண்ணம், செய்தானும் சென்று குழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா
ஒரு நாய் காலில் இருக்கிற அந்த விரல் கிட்ட கிட்ட இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மக்கிட்ட எவ்வளோ நண்பர்கள் பக்கத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு அவசர நேரத்தில் உதவ மாட்டாங்க. அதுபோல் தூரத்தில் இருக்காங்க. தூரத்து நம்ம நீர் பாய்ச்சிரும் இல்லைங்களா, தூரத்து பாய்க்கும்போது செய்வாய்க்காலை போல நமக்கு உதவும் குணம் படைத்தவர்களின் நட்பை அவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தேடிச் சென்று நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எவ்வளோ தூரமாக இருந்துச்சுனாலும் அவங்க நம்மளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம அந்த நட்பை வந்து எப்போவுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன இந்த இதில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இந்த 2 லைன் கொடுத்துட்டு இது எதில் இருந்து வருது, யார் எழுதியிருக்காங்க, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நாளைக்கு டே 2லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.